அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணம் செய்யவிருக்கும் நபர்களுக்கு பார்க்கப்படும் ஏக லக்ன பொருத்தம் என்றால் என்ன, அவற்றின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமண வாழ்க்கையில் ஜாதகங்களும் ஒத்துப்போனால் மட்டுமே திருமணம் நடக்கும். எப்படி இந்த ஏக லக்ன பொருத்தம் ஒரு முக்கிய பொருத்தம் ஆகும். இந்த ஏக லக்ன பொருத்தம் என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்ததல் மற்றும் தங்களுக்குள்ளேயே அன்பாக நடந்து கொள்ளுதல் போன்ற அனைத்து குணாதிசயங்களையும் அளிக்கக்கூடிய இந்த ஏக லக்ன பொருத்தம் ஆகும். மேலும் ஜாதகத்தில் 5, 9 இட லக்னங்களுக்குள் திருமண வாழ்க்கைக்கு ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏக லக்னம் என்பது ஜாதகத்தில் ஆண் பெண்ணுக்கும் சரியாக அமைந்தால், அவர்கள் திருமணம் செய்தால் அவர்கள் திருமண வாழ்க்கை அவ்வளவு சீரோடும் சிறப்போடும் சிறப்பாய் அமையும். எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத ஒரு அரசன் வாழ்க்கை போன்று அனைத்து வித செல்வங்களையும் பெற்று வாழ்வார்கள். மேலும் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து பாக்கியங்களும் உடனே விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பொதுவாக இந்த ஏக லக்னம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் இடையே, அதாவது ஒரே மாதிரியான எண்ணங்களை அவர்கள் மனதில் ஏற்படுத்துகின்றன. ஒரே விதமான செயல்பாடு, ஒரே விதமான அறிவு, ஒரே விதமான வாழ்க்கை நகர்வு, இது போன்ற ஒரே மாதிரியான எண்ணங்களை வெளிப்படுத்துவதால் இந்த ஏக லக்னம் பொருத்தம் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்ன பொருத்தம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்றால், இந்த லக்னம் மட்டுமே ஒரு ஜாதகத்தின் தொடக்கமாகும். அதனால் ஏற்படும் ஜென்ம லக்னம் என்பது ஒருவர் பிறக்கும்போது பகவான் சூரிய பகவான் அவர்கள் எந்த ராசியில் மண்டலத்தின் நிலையில் இருக்கிறார், அந்த ராசியின் மண்டலம் நிலையே லக்னமாக அவர்களுக்கு பார்க்கப்படுகிறது. பொதுவாக நம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அந்த ராசியை விட மிகவும் உயர்ந்த லக்னத்தை சிறப்பாக கொண்டு திருமண பொருத்தம் பார்ப்பது மிகவும் சிறப்பானதாக அமையும். அதாவது ஜாதகத்தில் அந்த ஜாதகரானவர் தன் ஜாதகத்தில் தீமை செய்யும் 4, 6, 8, 12 லக்னம், இந்த லக்னம் இல்லாதவரை இந்த ஜாதகர் திருமணம் செய்தால் அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் அமையும். ஒரு படி தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆண் ஆனவர் தன்னுடைய ஜென்ம லக்னத்திற்கு எந்த ஸ்தானத்தில், அதாவது எந்த இடத்தில் 1, 2, 12 அவர் ஜாதகம் பார்க்கும்போது பெண்ணின் பிறப்பு லக்னமாக இந்த ஸ்தானத்தில் என்ன பலன்கள் முன்பு சொல்லி இருந்தாலும் சரி, அந்த பெண்ணை ஜாதகர் திருமணம் செய்திருந்திருந்து அந்த பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றுமே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் லக்ன பொருத்தத்தின் ஒரு பொதுவான ஒரு உண்மையான அடிப்படையான விதியாகும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 7ஆம் இடம் லக்னம் என்றால், அதாவது ஒரு ஆண் ஆனவர் அவருக்கு மேஷ லக்னம் என்றால் அவருக்கு திருமணம் செய்து வைக்கும் அந்த பெண் 7ஆம் இடம் துலாம் ராசியான பெண்ணாக இருத்தல் நல்லது. ஏனெனில் இந்த 2 ஜாதகர்களுக்கும் லக்னாதிபதியாக இருக்கின்ற செவ்வாய் பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு நல்ல பகைக்காரர்கள் அல்ல. அவர்களுக்கு இடையில் ஒரு நல்ல ஒற்றுமை, நல்ல அன்பு, ஒரு நல்ல பிணைப்பு, விட்டு கொடுத்தல், அன்பாக இருத்தல் போன்ற செயல்கள் ஏற்படும். அதுவே ஒரு ஆணானவர் ரிஷப லக்னம் என்றால், அல்லது அந்த பெண் 7ஆம் இடம் ரிச்சக லக்னம் அல்லது ஒரு ஆணை திருமணம் செய்து வைக்கலாம். இதனால் இந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அவர்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான வாழ்வு சிறப்பாக வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக ஒரு மிதுன லக்ன ஆணானவர் அல்லது ஒரு பெண் 7ஆம் தனுசு லக்ன ஆணை அல்லது பெண்ணை என ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்குள் திருமணம் செய்து வைக்கவே கூடாது. இவர்களுக்குள் திருமணம் செய்து வைத்தால் இவர்களுக்கிடையே ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு விரைவில் எதிரிகளாக மாறி பெரும் பிரச்சனையில் போய் முடிந்துவிடும். திருமண வாழ்க்கை முற்றிலும் முறிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த ஜாதக லக்னாதிபதி குருவும் புதனும் வருவார்கள். இவர்கள் செயல்பாடுகள் ஒரு பரம எதிரிகள் போன்று இருப்பார்கள். எனவே உங்களால் முடிந்த அளவு இந்த மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் 7ஆம் இடம் தனுசு லக்னத்தை திருமணம் செய்து வைக்காதீர்கள். இவரில் பொருத்தம் பார்க்க தேவையில்லை. அந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் ஏக லக்னம் அவருடைய திருமண வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. நாங்கள் கூறும் இந்த காணொளியில் கூறியுள்ள அனைத்து தகவல்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு படி சிறப்பாக செயல்படுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.